வெல்கம் டு அமன் சிஜி குக்கிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து வெஜிடபிள் குருமா. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஆனியன் 2, பெரிய வெங்காயம் 2 வந்து நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 3, தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி, கேரட்டு வந்து 2 கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி. நீங்கள் வந்து என்ன காய் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். கூட இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் குருமாக்கு தானே கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கும் போது நல்லா வெங்காயமும் வணங்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் வந்து சீக்கிரமாக வேகும். எண்ணெய் நல்லா காயுது. இப்போ அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 பட்டை வந்து 2 பட்டையை உடச்சி போட்டிருக்கேன். அதனால் நாளாக தெரியுது. பட்டை போட்டுக்கோங்க. பட்டை நல்லா மனம் நல்லா தூக்கலாக வரும். 4 கிராம்பு, 2 நல்லா புரிஞ்சு வருது. அதுக்கடுத்தது வந்து நம்ம 2 நல்லா புரிஞ்சு வரட்டும். படப்படன்னு வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கோங்க, இல்லாட்டி இதை எண்ணெய் தெரிச்சிடும். ஒரு பிரிஞ்சி இலை இது மட்டுமே தாளிப்புக்கு போதும். அது கூட வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் விட்டிங்கனாலும் கொஞ்சம் கருகிரும் தாளிப்பு போட்ட பொருள். அதனால் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கடாய் ஆடுதேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அடுப்பு வந்து அந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்குது. வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து அவ்வளோவா நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறினா மட்டும் போதும். ஏன்னா ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுவே வந்து நம்ம பிரியாணிக்குன்னா நல்லா பொன்னேரமாக பொரியணும். அப்போ தான் பிரியாணி நல்லா கலராக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குருமாக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. வெங்காயம் வந்து கலர் மாறினாலே போதும். கடாய் ரொம்ப ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். கூட வந்து ஏதாவது கைப்பிடி பிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா இதாக இருக்கும். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வந்து வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. வெங்காயம் வந்து ஓரளவு கலர் மாறினா போதும், ரொம்ப வணங்க விட்டுறாதீங்க. அப்புறம் டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. அப்படியே கலர் மாறிட்டு வருது. வணக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ வணங்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வணங்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. இது வந்து இந்த குருமா வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். என்ன சப்பாத்திக்குன்னா ரொம்ப டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிற குருமா. நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துட்டுருக்கு. ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கை விடாமல் வணக்கிட்டே இருங்க. இதுதான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஏன் நான் முதலே போடலன்னா, இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் போட்டோம்னா போதும். ஏன்னா பச்சை மிளகா ரொம்ப வணங்கிட்டாலோ இல்லை பச்சை மிளகா உடஞ்சிட்டாலோ குருமா வந்து ரொம்ப காரமாயிடும். நம்ம வந்து பச்சை மிளகா குருமாவில் போடுறதுக்கான காரணம் என்னென்னா மணத்துக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் தான். அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப மசியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா குருமாவில் அங்கங்கே தக்காளி தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது தக்காளி வந்து தெரியுங்களா? ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தக்காளியும் அந்த குருமாவில் நல்லா டிப்பாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து ஓரளவுக்கு வணங்கினா போதும். வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டோம்னா நல்லா வணங்கும். கூட வந்து இது வணங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துனோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு சேர்த்துனோம்னா, கல்லுப்பு ஏன் இப்போ சேர்த்துறேன்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கிடும். அதுக்காக தான். வெங்காயமும் நல்லா உப்பு போட்டால் நல்லா இதாக இருக்கும். அடிக்கடி ஆழ்த்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இடிக்க பிடிச்சிக்கிறேன். நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி குருமா வந்து நம்ம செய்யும்போது நம்ம நைட்டு டின்னருக்கு அப்புறம் வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு செய்யலாம். மதியம் லஞ்சுக்கு நம்ம வந்து சாதத்துக்கும் இது சாப்பிட்லாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று நம்ம செய்யும்போது சாதத்துக்கு ஒரே மாதிரி அரைச்ச குழம்பு அந்த மாதிரி செய்யாமல் மாற்றி மாற்றி செய்யும்போது சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு மட்டும் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த குருமா வந்து நம்ம சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம். இன்னும் சாதத்துக்கு சேர்த்தும்போது கொஞ்சம் கெட்டியாக குருமா வச்சுக்கோங்க. மற்றபடி சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாம். அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கிறேன். தக்காளி அப்படியே வணங்கிட்டு இருக்குது. வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையாக தான் வணக்கணும். தக்காளி இதெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா? தக்காளி மசியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படியே வணக்குங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க. நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன், நல்ல பெரிய ஸ்பூனில். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது போட்டது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு விழுது குருமாக்கு ரொம்ப மெயின். இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் வந்து நீங்கள் குருமா வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, மனமும் இருக்காது. இஞ்சி பூண்டு வாசனை தான் நம்ம அந்த குருமாக்கு வந்து பெரிய நல்ல ஒரு இதாக இருக்கும். நீங்கள் அது வணக்கும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வந்து பட்டை சோம்பு வாசனையோட இஞ்சி பூண்டு போட்டு வணக்கும்போது தான் அந்த குருமாக்கே டேஸ்ட்டு. நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போட்டும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கைவிடாமல் வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் தீஞ்சிருச்சுன்னா நமக்கு குருமா டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பக்குவமாக இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது காய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை வாசம் போயிடுச்சு, அதனால காய் போட்டுக்கலாம்.
எல்லா காயும் ஒன்றாவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே மாதிரி போட்டால் தான் இதெல்லாம் ஒரே மாதிரி வேகிற காய்கள் தான். அதனால வந்து ஒரே மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். மாற்றி மாற்றி போட்டோம்னா வேக்காடு வந்து நமக்கு பத்தாமல் போயிடும். ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால வந்து காய் போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை அந்த காய்களை மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும். அந்த நீங்கள் வணக்கவே அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன சமைச்சாலும் அதை விரும்பி சமைங்க, ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி வேண்டா வெறுப்புக்கு அந்த சமையல் வந்து பண்ணாதீங்க. விருப்பத்தோடு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா அதில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்து பார்த்து நம்ம செய்வோம். நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம ஃபேமிலிக்காக செய்யும்போது நம்ம முழு மனசோடு நம்ம செய்வோம். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வந்து இது கொஞ்சம் வணங்கட்டும், அந்த இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்ந்து வணங்கட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன்னா கொஞ்சம் வேக்காடாகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து தனியாத்தூள், கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போவே நம்ம அதை சேர்த்துட்டோம்னா அது வந்து இதாக இருக்கும். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்தோம்னா நல்லா வந்து காயில் வந்து அந்த மசாலாலாம் பிடிச்சிக்கும். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. ஒருத்தர் வந்து காயிலேயே போட்டு வணக்கிக்குவாங்க. அந்த மாதிரி வணக்கலாம். ஆனால் கொஞ்சம் விட்டோம்னாலும் நம்ம தீஞ்சிரும் மசாலா. மசாலா தீஞ்சதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தண்ணி விட்டு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து தண்ணி ஊற்றிட்டோம். அடுத்தது வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் தேவையில்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கட்டாயமாக சேர்க்கணும்னு இல்லை. நமக்கு வந்து இந்த ரெட்டிஷாக வரணும் குருமானா மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் காய் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குருமா சேர்த்து செய்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குருமா சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக காரம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். இது வந்து நாங்களே அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நானே வீட்டில் அரைச்சிக்குவேன். இந்த கரம் மசாலா டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த கரம் மசாலா வந்து பிரியாணிக்கும் போட்டுக்கலாம், குருமாக்கும் போட்டுக்கலாம். நம்ம செய்கிற இந்த வெஜிடபிள் குருமா, கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே இந்த கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இந்த குருமாக்கே மெயின் வந்து அந்த கரம் மசாலாவும் நம்ம அரைச்சி ஊற்றுற தேங்காய். இது கூட வந்து நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் கூட வந்து சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுவோம். கூட வந்து நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கசகசா சேர்த்த போகிறதில்ல, சோம்பு மட்டும் தான் சேர்த்த போகிறேன். அந்த கசகசா சேர்த்தும்போது சீக்கிரமாக ஜீரண சக்தி ஆகும். நமக்கு ரொம்ப வயிற்றில் வந்து நம்ம இதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். காய் வேகிறக்கான உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போட்டோம். வந்து காய் வேகிறக்காக உப்பு போட்டிருக்கேன். காய் வந்து இப்போ லைட்டாக உப்பு போடுறது எதுக்காகன்னா காயில் அந்த இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வந்து சேரும்போது இந்த உப்பு போடும்போது வந்து இப்போவே கொஞ்சம் காயில் உப்பு பிடிக்கும். அதுக்கப்புறம் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ மூடி விட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட வந்து என்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். தேங்காய் கூட வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி ஆகும் நல்லா. நீங்கள் வந்து சோம்பு உங்கள் தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு சிலர் சோம்பு போட மாட்டாங்க, ஒரு சிலர் போடுவாங்க. ஆனால் சோம்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றி காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, தேங்காய் அரைச்சி ஊற்றி அது கூட தண்ணி சேர்ப்போம். அப்போ வந்து குருமாக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் பத்தலைன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து இந்த காய் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா கிளறினா தான் எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி வேகும். ஒரே மாதிரி நம்ம விட்டோம்னா வெந்ததே என்னன்னு தெரியாது. பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. உருளைக்கிழங்கோட ஸ்டேஜ் தான் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து. ஏன்னா எல்லா காயுமே ஒரே மாதிரி வேகக்கூடிய காய் தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இது கூட காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காலிஃப்ளவரு, பட்டாணி, இது கூட நூல்கோல் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேகணும்னு நினைக்கிறேன். கேரட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பட்டாணி மட்டும் கொஞ்சம் வெந்ததுன்னா போதும். அது வந்து நம்ம திரும்ப மூடி வச்சு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அது கூட ஊற்றும்போது அந்த தேங்காய் கொதிக்கிறதுக்குள்ள அந்த வேக்காடு கரெக்டாக இருக்கும். இப்போ அது வேகுது நல்லா. கூட அரைச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் கூட நம்ம வெறும் சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இது கூட கசகசாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் கசகசா இருந்து நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து கிளறி விட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு அந்த தேங்காய் அரைச்ச ஜாரில் இருக்கிற மீதியும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வாசனை நல்லா கமகமன்னு வரும், சோம்பு வாசனை. மெயினே இந்த குருமாக்கு வந்து இந்த அரைச்சி ஊற்றுற தேங்காயும் நம்ம போட்ட மசாலா தான் நல்ல வாசனை கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வந்து நேரம் கழிச்சு சாப்பிட்றோம், ஜீரணம் ஆகுமா ஆகாது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டு டின்னருக்கு நம்ம செய்யும்போது இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணமாயிரும். நமக்கு எந்த ஒரு நெஞ்சு கரிச்சல், தேங்காய் ஊற்றுறதுனால நெஞ்சு கரிச்சல் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. இதில் நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய பொருள் தான். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லது இதெல்லாம் உடம்புக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கிளறுங்க. இப்போ வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம வந்து நமக்கு கிரேவி மாதிரி தான் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டு கிரேவி மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு லிக்விடாக தான் வேணும், எல்லாத்துக்கும் சேர்த்து செய்கிறேன். ஏன்னா நம்ம குருமா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்து கொஞ்சம் குருமா வந்து கெட்டியாயிரும். நீங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா கொதிச்சு வரும்போது பார்க்கலாம். இது மூடி போட்டு கொதிக்க விடுங்க. மூடி திறக்கும் போது நல்லா கமகமான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அப்போ மனம் இன்னும் நல்லா தூக்கும். நீங்கள் செய்கிற குருமா, இந்த மாதிரி செய்கிற குருமா வந்து நீங்கள் சமைக்க பக்கத்தில் எல்லா இடத்துலையும் நல்ல வாசனை வரும். எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வாசனைக்கு. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குருமா. இப்போ வந்து நம்ம இந்த குருமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அளவு தெரியாமல் ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா குருமா அந்த அளவுக்கு இதாக இருக்காது, உப்பு உரைக்க ஆரம்பிச்சிடும். சாதத்துக்காக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சாதத்து கூட உப்பு போட்டு சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதாகும்.
பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சட்டி அதுக்குள்ளே ஆடுது ஃப்ரெண்ட்ஸ், இருங்க பிடிச்சிக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குருமா அப்படியே நல்லா வெந்து வந்தது தெரியுதா உங்களுக்கு? நல்லா ஆவி பறக்க குருமா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ அவ்வளோதான். இதுக்கு முள்ள கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். குருமா தயாராகிட்டு இருக்குது. இப்போ காயெல்லாம் வெந்து குருமா தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா தயாராகிட்டு. இப்போ நீங்கள் போய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இப்போ சாப்பிட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிடுங்க. நான் சப்பாத்தி தான் சைடில் சுட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.